கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்று நற்செய்தி மார்க் அதிகாரம் 10 இறைவசனம் 50. அதாவது பார்வையற்றவர் ஒருவர், அவர் என்ன பண்றாரு, ஒரு தெருவில் இருக்காரு. அவர் யாரானா தீமோத்தேயுவின் மகன் பர்த்திமேயு. அவர் பார்வையற்று அந்த தெருவில் இருக்காரு. அந்த டைம் என்ன பண்ணுறாங்க, இயேசுவும் சீடர்களாக சொல்லி நற்செய்தி சொல்ல அவங்க அந்த எரிக்கோ அந்த ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதில் 50வது வசனம், அவரும் தம் மேலுடைய இருந்து விட்டு குதித்தெழுந்து இயேசுவோடு வந்தார். அதாவது அந்த தெரு வழியாக இயேசு தாவீது மகன் போகிறான்றது தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மேலுள்ள துண்டை இழுத்து விட்டு சந்தோஷமாக குதித்து போகிறாரு. அவர் போயிட்டு என்ன சொல்கிறாரு, மார்க் நற்செய்தி அதிகாரம் 10:51 என்ன சொல்கிறாரு, இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், கடவுளானவர் இறைத்தன்மை உடையவர், மனித தன்மை உடையவர். அவர் மனிதனாய் பிறந்ததுக்காக அவருக்கு அந்த மனித நேயத்தோடு கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறார். இயேசு இந்த உலகத்தில் எதுக்காக வந்தார், அவர் யார், அவர் மனித நேயத்தை நேசித்தார், ஏழைகளை நேசித்தார். நம்ம நேசிக்கிறோமான்னு பார்க்கணும். சமுதாயத்தில் அவர் எதுக்காக வந்தார், பாவிகளை மனம் திரும்பி விடுதலை கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழணுன்னு தான் அவர் வந்தார். ஸோ அது மாதிரி நம்ம இயேசு கொண்டு வருமா, அது இயேசு நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறோம் சமுதாயத்தில் பார்க்கணும். இயேசு பேர் சொன்னாலே நம்ம சில பேர் எதிரியாக பார்க்குறாங்க. நமக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. பணக்காரன் ஏழை, அவன் கருப்பாகிறான், அவன் சகப்பாகிறான், அப்படி ஒரு பேச்சு. ஸோ எவ்வளோ இன்னொன்று சொல்லி போகலாம். சபையிலும் சரி, பங்குலையும் சரி, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் இயேசு யார், அவர் எதுக்காக வந்தார், ஏழை மக்களுடைய மனித நேயத்தை அவர் காப்பாற்ற வந்தார். அதாவது அன்பு இறக்குன்றது பொதுவான விஷயம். அது எல்லாருக்கிட்டையும் அன்பு இருக்குது, எல்லாம் இறக்கமாக பார்க்குறாங்கன்றது பெரிய விஷயம். அவருடைய மாண்பு என்ன, ஏசப்பாவுடைய மாண்பு என்ன, அவர் நீதியாக வாழ்ந்தார், உண்மையாக வாழ்ந்தார், அவருடைய அந்த சமத்துவம் என்ன, அவருடைய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் அவருடைய புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சமூகத்தில் நடக்கணும். சமூகத்தில் நம்ம இயேசு எப்படி கொண்டு போகிறோம், மக்கள் எப்படி ஏற்றுக்க முடியும், எந்த நேரத்தில் எப்படி சொல்ல முடியும்னு பார்க்கணும். சும்மா நம்ம எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஒருத்தனை பசியாக இருக்கானா அங்கே போயிட்டு நம்ம இயேசுவை பற்றி சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ஸோ இயேசு இவர்களை ஏற்றுக்கல. ஏன் ஏற்றுக்கலன்றது, அவங்க அவரை பற்றி புரிஞ்சிக்கல. அவர் இறை மகன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல புரிஞ்சிக்கல. அவரும் மனித தன்மை உடையவர் தான், அவரும் மனித நேயத்தோடு தான் மக்களோட பழகிறான்றது அவங்க புரிஞ்சிக்கல. அவர் தன்னை தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இயேசு மனிதன் தான் பிறந்தார், மனித நேயத்தை நேயமாக பிறந்தார். எந்த சமூகத்துவம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உலக மக்கள் எல்லாருக்கும் தான் இயேசு வாழ்ந்தார். அப்படியேப்பட்ட இயேசு வாழ்ந்த இயேசு சமுதாயத்தில் நம்ம எப்படி கொண்டு போனோம், அந்த ஏழை மக்களுடைய மாண்பை நம்ம எப்படி காப்பாற்றணும், எப்படி நீதியாக வாழ்ந்தார், எப்படி அன்புள்ள கொண்டு வாழ்ந்தார், எப்படி சகோதரத்துவம் கூட வாழ்ந்தார், எல்லாரும் அவருக்கு ஒன்று தான். அன்றைக்கி கூட பெண்களை மதித்தார். அன்றைக்கி ஒரு பெண் வந்தால் அவர் அவங்க விபச்சாரின்னு சொன்னாங்க. அந்த பெண்ணை அவர் காப்பாற்றினார். ஸோ அவங்க பெண்கள் மேலே வைத்திருந்த அவர் வைத்திருந்த அந்த அக்கறை தான். இங்கே பெண்கள் என்றாலே போதைப் பொருளாக பார்க்குறாங்க. ஸோ அது மாதிரி இந்த உலகத்தில் பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்குறது வேறு. ஆனால் ஏசப்பா எப்படி வாழ்ந்தார், அவருடைய மனித நேயம் என்னன்றது நம்ம கருத்தாக தெரிஞ்சுக்கின்னு அது மாதிரி தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் ஆண்டவர் இயேசப்பா நம்மளை பிடிக்கும், நம்ம தந்தையிடம் பரிந்து பேசுவார். மார்க் 51 சொல்கிறார் பாரு, இயேசு அவரை பார்த்து, உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும்ன்றார். ஸோ அவருக்கு மீண்டும் பார்வை தரார். அது மாதிரி தான் ஆண்டவர் இயேசு மனித நேயத்தோடு இந்த உலகத்தில் வந்தார்ல, அது மாதிரி நம்ம மனித நேயத்தோடு இந்த உலகத்தில் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பணக்காரன் ஏழை இல்லாமல், ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர்னு சொல்கிறார் ஆண்டவர். ஸோ அதனால் நம்ம ஏழைகளை தான் நேசிக்கணும், ஏழைகளுக்காக தான் வாழணும், அவங்களுடைய மாண்பை காப்பாற்றணும், அது மாதிரி தான் வாழணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த விடுதலை தர முடியும். அந்த ஏழைகளுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டு இருக்காங்க, அசிங்கப்பட்டிருக்காங்க, அவங்கள அடிமையாக சில பேர் வாழ வச்சுருக்காங்க, எவ்வளோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு கொத்தடிமை மாதிரி வேலை செய்கிறாங்க, சரியாக வேலை வாங்குறாங்க, சரியாக சம்பளம் தர மாட்டுறாங்க, மக்களை என்னென்ன துன்புறுத்தணுமோ அப்படிலாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் அப்படி வாழ்ந்தால் அப்படி இயேசுவை நம்ம அப்படி கொண்டு போகக்கூடாது. நமக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமை கிடையாது. அப்படின்றப்போ இயேசுவை நம்ம எப்படி கொண்டு போக முடியுன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். வருகின்ற இளைஞர் பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொண்டு போனோம்லாம் பார்க்கணும். அப்படிலாம் பார்த்து தான் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம இயேசுடைய சீசர்களாகவும் இயேசுடைய நற்செய்தியை பண்ணி நம்ம கரெக்டாக கொண்டு போகணும்னு அர்த்தம். அது இல்லாமல் நம்ம உட்காந்து நம்ம குடும்பம் நம்ம செல்ஃபிஷாகவே இருக்கக்கூடாது. பணக்காரலாம் நல்லவன், ஏழைகள்லாம் பாவிகள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இயேசு எதுக்காக வந்தார், அவரே மனிதனாக பிறந்தார். இறைத்தன்மை உடையவர், மனித தன்மை உடையவர். 100% இறைத்தன்மை, 100% மனித தன்மை. ஸோ அவங்க மனிதன்மையோடு ஏழைகளுக்கு வாழ்ந்தார். அதே மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். நாம் எப்படி இந்த சமுதாயத்தில் நம்ம ஆண்டவர் இயேசை நேசிக்கிறோம், பயப்படுறோம்,
அன்பு செய்கிறோம், இறக்க செய்கிறோம், அது முக்கியம் இல்லை. எப்படி நம்ம வந்து ஏசப்பாவை கொண்டு போகிறோம், அவர் எந்த கண்ணோட்டத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அதே மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டணும். கடவுள் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.